ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள் தி சென்னை சில்க்ஸ். உங்க முன்னாடி ஒரு கார் இருக்குல்ல? ஆமா மேடம். அதுல தான் இருக்கேன், வாங்க. சரிங்க மேடம். உள்ள வாயா. மேடம். அட வாப்பா. என்ன ரொம்ப வேர்க்குது? உங்களுக்கு வேணா ஏசி ஜாஸ்தி பண்ணவா? இல்ல மேடம், அதெல்லாம் வேணாம் மேடம். மேடம், எதுக்கு மேடம் வர சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச குடும்பத்துல ஒரு பொண்ணு இருக்கு. அவளை உங்களுக்கு பேசி முடிக்கலான்னு கேக்குறதுக்கு தான் வர சொன்னேன். மேடம், விளையாடாதீங்க மேடம், விஷயத்த சொல்லுங்க மேடம். ஆமாண்டா, எனக்கு விளையாடுறதுக்கு வேற யாரும் இல்ல பாரு. ரொம்ப போர் அடிச்சுதா, அதான் உன்னை கூப்பிட்டு விளையாடலான்னு வர சொன்னேன். மேடம், என்ன மேடம் மரியாதை இல்லாம பேசுறீங்க? என்ன மரியாதையா? உனக்கு தானே? தாராளமா கொடுத்துடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. எங்க வீட்டுக்கு நீ வந்து எல்லாரோட பிளட் சாம்பிளையும் எடுத்தியே, எதுக்கு எடுத்த? மேடம், அததான் அன்னைக்கே சொல்லிட்டேனே மேடம், மறுபடியும் எதுக்கு மேடம் கேக்குறீங்க? ஓங்கி அப்படியே அரைஞ்சுன்னு வச்சுக்கோ, கழுத்து அப்படியே அந்த சைடு திரும்பிக்கோ சொல்லிட்டேன். என்ன பொம்பளையாச்சு அடிக்க மாட்டான்னு நினைச்சியா? நான் பொம்பளையே கிடையாது. கழுத்தை நெரிச்சு உன் ரத்தத்தை குடிச்சிருவேன், பாக்குறியா? இங்க பாரு, நீயாவது சிரஞ்சில தான் ரத்தம் எடுப்ப, நான் பல்லாலே எடுத்துருவேன், பாக்குறியா? மேடம், என்ன மேடம் பயமுறுத்துறீங்க? டேய், எதுக்குடா நீ எங்களுக்கு பிளட் சாம்பிள் எடுத்த? சொல்லுடா, உண்மையை சொல்லு. நீ மட்டும் இப்ப உண்மையை சொல்லல, போலீஸ கூப்பிடுறேன். ஐயோ மேடம், மேடம், அந்த மனோகர் சார் என் ஃப்ரெண்டு மேடம். அவர் அந்த கதிரேஷனுக்கும் ரேணுகாவுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண சொன்னார் மேடம். அதுக்காக தான் மேடம் எல்லாரோட பிளட் சாம்பிளையும் எடுக்க வர மாதிரி எடுத்தேன் மேடம். அப்போ கன்ஃபார்ம்டா ஒரு கிரிமினல் வேலை தான் பார்த்து வச்சிருக்க. அப்போ நேரா போலீஸ் ஸ்டேஷன்லயே கம்ப்ளைண்ட் பண்ணிட வேண்டியதான். ஐயோ மேடம், மேடம் ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், அவர் என் ஃப்ரெண்டு மேடம், அதனால தான் மேடம் அப்படி பண்ணேன். என் கெரியரையே ஸ்பாயில் பண்ணிடாதீங்க மேடம். ஃப்ரெண்டுனா அப்ப நீ என்ன வேலை வேணாலும் செய்வ. அவங்க சம்மதம் இல்லாம டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா அது? உன் ஃப்ரெண்டுக்காக ஜெயிலுக்கு போக தயாராகி தானே நீ அதையே பண்ணிருப்ப. அதனால நீ ஜெயிலுக்கே போ, நான் போலீஸ கூப்பிடுறேன். மேடம், 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 இப்பதான் மேடம் எனக்கு பொண்ணு பாத்துருக்காங்க, கல்யாணம் நிச்சயமா இருக்கு. தயவு செஞ்சு என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடாதீங்க மேடம். மேடம், உங்க கால்ல வேணாலும் விழுகிறேன் மேடம். அப்ப நீ ஜெயிலுக்கெல்லாம் போக விரும்பல? ஆமா மேடம். ஜாலியா உன் பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்ததான் நீ விரும்புற? ஆமா மேடம். சரி, அப்போ நான் பண்ண சொல்ற ஒரு வேலையை நீ செய்வியா? என்ன மேடம் செய்யணும் சொல்லுங்க மேடம். நான் பண்றேன் மேடம். இந்த ஒரு விஷயத்துல இருந்து மட்டும் என்ன காப்பாத்தி விடுங்க மேடம். இந்த விஷயத்தை மட்டும் நீ கரெக்டா பண்ணி முடி, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். சோ நான் தான் அந்த லேப் டெக்னீஷியன் சிவா கிட்ட சொல்லி நிஷாவோட பிளட் சாம்பிள உன் பிளட் சாம்பிள மாத்தி எடுக்க சொன்னேன். பேரை மட்டும் உன் பேரை வைக்க சொன்னேன். அதனாலதான் நீ கதிரேசன் பொண்ணுனே வந்துச்சு. சுடர், என்ன அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிற? இப்படிதான் டிஎன்ஏ டெஸ்டோட ரிப்போர்ட்டும் வந்துச்சு. அதனால நீயே உன்னை ரேணுகாவால நினைச்சுக்காத, அதெல்லாம் ரொம்ப டூ மச் தெரியுமா? சரி சரி, அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் விடு. அதுக்கு முன்னாடியே நீ ரேணுகா இல்ல சுடர் தான்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சும் எதுக்கு உனக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு உன் கூடவே இருக்கேன் நீ நினைக்கிறல்ல? ஒரே விஷயம்தான் காரணம். எனக்கு அந்த வீட்ல மல்லி எதிரி. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீட்ல அந்த மல்லியோட கொட்டமே கொஞ்சம் அடங்குச்சு. அது வரைக்கும் மல்லியை மட்டுமே கண்மூடித்தனமா நம்பிட்டு இருந்த விஜய் அதுக்கடுத்து உன்னதானே நம்பினா. அதனாலதான் உன்னை வச்சுதான் அவளை வீட்டை விட்டு அனுப்ப முடியும்னு நினைச்சுதான் உனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன்.
அதுக்கு இல்ல, அது வந்து என்னன்னா சுடர் சுடர், இதுக்கு மேலயும் என்கிட்ட பொய் சொல்லணும்லாம் ட்ரை பண்ணாத. நமக்கு இடையில இருக்கிற இந்த ஐஸ் வால நாம இங்கேயே பிரேக் பண்ணிக்கலாம். எனக்கு ரகுவையும் தெரியும். ரகுவை வச்சு நான் பல வேலைகளை செஞ்சிட்டு இருக்கேன். ரகுக்கும் உனக்கும் பழக்கம் இருக்கணும் எனக்கு தெரியும். இன்ஃபேக்ட் ரகு தான் உன்னை பின்னாடி இருந்து ஆபரேட் பண்றான்னு கூட எனக்கு தெரியும். என்ன இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத மாதிரில இந்த சீப்பான கேம்லாம் வேண்டாம். நம்ம 3 பேருக்கான எதிரி ஒரே ஒரு ஆள் தான். நம்ம 3 பேருக்கான டார்கெட் ஒண்ணு. அதனால நமக்கு இடையில ஒளிவு மறைவு இல்லாம நாம அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். ஓகேவா? என்ன கை கொடுக்க பயமா? ஓ, நான் என்னமோ இங்க எங்கேயோ கேமரா வச்சு வீடியோ ஷூட் பண்ணி விஜய் கிட்ட காமிச்சிருவேன்னு பயப்படுறியா? நோவே. இந்தியா பாகிஸ்தான் கூட சமாதானம் ஆயிடுவாங்க. நானும் அவனும் எப்பவுமே சமாதானம் ஆக மாட்டோம். உனக்கு அந்த பயமே வேண்டாம். நான் இப்பதான் லாக்அப்ல இருக்கிற ரகு கிட்ட பேசியிருக்கேன். ரகு கேஸ ஹியூமன் ரைட்ஸ்க்கு அனுப்ப ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கேன். ரகு சீக்கிரமா வெளியில வந்துருவாரு. இனிமே நம்ம 3 பேரும் சேர்ந்தே ஆபரேட் பண்ணலாம். நம்ம ஆபரேஷன் பேரு ஆபரேஷன் மல்லி எக்ஸிட். ஓகேயா? நீ இன்னும் அதிர்ச்சியில இருந்து வெளியில வரலன்னு நினைக்கிறேன். வெளியில வரும்போது நீ கிளம்பி போ. இப்ப எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் வரேன். சுடர், பாய். சுடர், நான் கிளம்புறேன். இது வரைக்கும் இந்த மல்லி மட்டும்தான் சுட சுடன்னு கூப்பிட்டு சாகடிச்சுக்கிட்டு இருந்தா. இப்ப இவ்வளவு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாலே, இவளுக்கு இவ்வளவு உண்மை தெரியறது ரொம்ப ஆபத்தாச்சு. இவ 2 பக்கமும் கூர்மையான கத்தி. எப்ப நம்ம பக்கம் திரும்பவான்னு சொல்லவே முடியாது. என்ன பண்ணலாம்? எதுக்கும் ரகு கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு முடிவு பண்ணிக்கலாம். ஆட்டோ. சரி மல்லி, சைட்ல நிறைய வேலை இருக்கு. விஜய் தம்பி வந்தா இந்த ஃபைல கொடுத்துரு. நான் கிளம்புறேன். சரிங்க அண்ணி. அதான் சுடர் விஷயம் விஜய் தம்பிக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. இனி மத்தத விஜய் தம்பி பாத்து பாரு. நீ தைரியமா இரு. சரிங்க அண்ணி. சரி, நான் வரேன். என்ன நாகு, இந்த புடவை உனக்கு சூப்பரா இருக்கே. யாரு? என் தம்பி வாங்கி கொடுத்தானா? வீட்ல சும்மா இருக்கிற உன்னை சூப்பர்வைசர் ஆக்குறேன். இந்த மாதிரி புடவையெல்லாம் கட்டினாதான் சூப்பரா இருக்கும்னு சொல்லி வாங்கி கொடுத்திருப்பானே. சும்மா சொல்லக்கூடாது. உன் மேக்கப் கூட செம. கையில ஃபைல் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே பெரிய ஜில்லா கலெக்டர் மாதிரில இருக்க. ஆமா, நீ யூபிஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிட்டல்ல? நான் அதெல்லாம் படிக்கல ராஜி. கிராமத்து ஸ்கூல்ல வெறும் 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். ஓ, 10ஆம் கிளாஸ் படிச்சவங்களையே இப்பெல்லாம் கலெக்டர் ஆக்குறாங்களா? புதுசா சட்டம் இதுவும் கொண்டு வந்திருக்காங்களா? உன்னெல்லாம் செங்கல் சுமக்கிற வேலையில கூட யாரும் எடுக்க மாட்டாங்க. ஆனா என் தம்பி உன்னை சூப்பர்வைசர் ஆக்கியிருக்கான். இப்படி வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் போஸ்டர் கொடுத்து உச்சாணி கும்பல உட்கார வச்சா அவன் என்னைக்கு முன்னேறது? ராஜி, நீ சொல்றது கரெக்ட் தான். என்ன செங்கல் சுமக்கிறதுக்கு கூட எடுக்க மாட்டாங்க. ஆனா நீ போனா உன்னை கண்டிப்பா எடுப்பாங்க. வீட்ல சும்மாவே உட்கார்ந்து கொட்டிக்கிட்டு இருக்கல, உன்னை எப்படி எடுக்காம விடுவாங்க? அப்புறம் உங்க தம்பி பிளாட்ல சூப்பர்வைசர் வேலைனா அங்க எல்லா வேலையும் பாத்துக்கிறது இல்ல. நான் தான் வெறும் 10ஆம் கிளாஸ் தானே படிச்சிருக்கேன். நான் எப்படி எல்லா வேலையும் செய்ய முடியும்? அங்க ஏதோ ஒரு திருடி இருக்கான். அந்த திருடி அந்த ப்ராஜெக்டை கெடுக்கிறதுக்கே வருமா. அது வந்தா அதோட காலை உடைக்கணும். அதுக்கு நீங்க தான் சரியான ஆள்னு விஜய் தம்பி என்ன வேலைக்கு எடுத்திருக்காரு. அந்த திருடி வரட்டும், அதோட காலை உடைக்கிறது என்ன, அதை மொத்தமா முறிச்சு விட்டுருவேன். அந்த வேலையில நான் நல்லா பண்ணுவேன் ராஜி. இந்த வாய்க்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. உண்ட வந்த பிடாரிங்களுக்கெல்லாம் வாய பாரு. ஊர்ல இருந்து ஒரு கிழவி வந்தா, அவ பின்னாடி அவ குடும்பமே கிளம்பி வந்துருச்சு. நேரத்துக்கு சாப்பாடு என்ன, விதவிதமா ட்ரெஸ் என்ன, சும்மா சொல்லக்கூடாதுரி. அப்படி நல்லா வாழ்றீங்க ராஜி.
உழைக்கிறவங்களையும் உண்மையா இருக்கிறவங்களையும் விஜய் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தான் எங்களை கூடவே வச்சிருக்காரு. மொட்டை கழுதைங்களுக்கு பேச்சுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. யாரு? நான் மொட்டை கழுதையா? ராஜி, என் புருஷன் என் கூட இருக்காரு, என் புள்ள என் கூட இருக்கான், நாத்தனாரு கொழுந்தனாருன்னு எல்லாரும் என் கூட இருக்காங்க. என்ன போய் மொட்டை கழுதைன்னு சொல்றியே? கூட பிறந்தவனை கெடுக்கிறதுக்காகவே புருஷன் புள்ளைங்கன்னு யாருமே இல்லாம தனியா வந்து, அதுவும் வெளிநாட்டுல இருந்து. ஐயோ, அது ஏதோ ஒரு ஊராச்சே. கனடா. கனடா தானே? அங்க இருந்து வந்து தனியா உட்கார்ந்திருக்க பாரு. நீ தாண்டி மொட்டை கழுத. சும்மா வார்த்தையை கொடுத்து வாங்கி கட்டிக்காம பொழைச்சு போ. வந்துட்டா. ஏய் மல்லி, உன் அண்ணி வந்தா என்ன கொட்டிக்கணுமோ கொட்டிக்கிட்டு பேசாம போ சொல்லு. என்ன ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோ, அப்புறம் நடக்கிறதே வேற. பேச்ச பாரு. ராஜி, நீ அங்க பேசுனத நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அது என்ன எங்களை உண்ட வந்த பிடாரின்னு சொல்ற? ஆக்சுவலா நீ தான் உண்ட வந்த பிடாரி. என் புருஷன் உன்னை என்னைக்கோ வெளியே போக சொல்லிட்டாரு. நான் தான் பாவம் பார்த்து போனா போகட்டுமேன்னு இருக்கட்டும்னு சொல்லியிருக்கேன். இருக்கிற இடம் தெரியாம இருந்துரு, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. என்னையா ஒண்ட வந்த பிடாரிங்கிற? இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும்டி யாரு ஒண்ட வந்த பிடாரின்னு. உங்களெல்லாம் அடிச்சு விரட்டனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. என்ன வெயில் வா. இந்த மாசமே இவ்ளோ வெயில் அடிக்குதே. அடுத்த மாசம்லாம் என்ன பண்ண போறோமோ? அதுவும் இந்த பஸ்ல, டவுன் பஸ்ல போயிட்டு வர்றது இருக்கே, எப்படிதான் அவ்வளவு பேரும் டவுன் பஸ்ல போயிட்டு வராங்கன்னே தெரியல. யோ, மாத்திரை போடலையா? டிவி பார்த்ததுல மறந்துட்டேன், மாத்திரை எடுத்துட்டு வா. ம். மாத்திரை கொடுத்தாலே தண்ணி கொடுத்தால? ஏ நாகு, தண்ணி இல்ல பாரு, கவனிக்கலையா? முன்னெல்லாம் வேலைக்கு போகும்போது பாட்டில்ல தண்ணி எடுத்து வச்சுட்டு போவ, இப்ப அதெல்லாம் பண்றதே இல்ல. இந்தாயா, இந்தாயா. இங்க வச்சிரு. நாகு, ம். கொஞ்சம் பசியா இருக்க மாதிரி இருக்கு, பிஸ்கட் எடுத்துருவாங்க. கேட்கும் போது எல்லாத்தையும் கேட்கலாம் இல்லையா? இப்படி ஒவ்வொன்னா கேக்குற. முகம் கழுவிட்டு வரலாம்னு நினைக்கும் போது அடுத்தடுத்த வேலையா சொல்லிட்டு இருக்க. ஏன் ஒவ்வொன்னா கேட்டா என்ன தப்பு? நான் உன் புருஷன் தானே. புருஷன் தாயா, இல்லன்னு சொல்லல. நான் வேலைக்கு போறேன்ல, அது ஒண்ணும் சாதாரண வேலை இல்ல. காலையில அங்க போனதுல இருந்து ஒரு நிமிஷம் கூட நிக்காம நடந்துகிட்டே இருக்கணும். வீட்டுக்கு வந்ததும் எப்படா உட்காருவோமோன்னு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நீ அடுத்தடுத்த வேலையா சொல்லிக்கிட்டு இருக்க. கஷ்டமா இருக்குல்ல? இங்க பாரு, நீ கேட்க வேணாம்னு சொல்லல. 4 வேலையா சொல்றதுக்கு பதிலா 2 வேலையா சொல்லலாம்லன்னு சொல்றேன். நான் எடுத்துக்கிறேன், இரு. இவ்வளவு புலம்பிட்டுலாம் நீ எடுத்துட்டு வந்தா எனக்கு உடம்புல ஒட்டுறதும் ஒட்டாது. எனக்காக நீ என்ன வெட்டி முடிச்சிட்ட? வீட்டுல 2 நட நடந்துட்ட, அவ்வளவுதானே? இதுக்கு போய் இந்த புலம்பிட்டு இருக்க? யோ, இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இவ்வளவு கோச்சுக்கிற? இல்ல, இப்ப நானும் என்ன கேட்டுட்டேன்னு நீ இவ்வளவு சலிச்சுக்கிற சொல்லு. காலையில இருந்து இந்த வீட்டுல தனியா தானே எல்லா வேலையும் பாத்துக்கிட்டேன். எனக்கு நீ சோறு போட்டியா இல்ல தண்ணி எடுத்து கொடுத்தியா? ஏதோ உன்னை பார்த்த உடனே பொண்டாட்டிங்கிற உரிமையில தண்ணி எடுத்து கொடுன்னு கேட்டா இவ்வளவு சலிச்சுக்கிற? யோ, நீ புரிஞ்சுதான் பேசுறியா? ஒரு நாள் இங்க இருக்க பஸ்ல இந்த கூட்டத்துல ஏறி போய் ஈசிஆர் வரைக்கும் போயிட்டு வா. அப்ப தெரியும் உனக்கு வெளியே போயிட்டு வர்றது எவ்வளவு வலின்னு. அங்க போய் நான் உட்கார்ந்து வேலை பாக்குற கிளர்க் வேலைக்கு போல. சாயந்தரம் வரைக்கும் வெயிலே நிக்கணும், அங்க இங்க அலைஞ்சுகிட்டே இருக்கணும். அப்படிதான் வேலை பார்த்துட்டு வரேன்.
கொஞ்சமாவது என் மேலயும் இறக்கப்படு. ஓ ஆமா ஆமா, எனக்கு வேலைன்னா என்னன்னு தெரியாது. இத்தனை வருஷம் நான் வேலை பார்க்காம தான் நீங்களாம் சாப்பிட்டீங்களோ? யோ, நான் என்ன நீ வேலை பார்க்கல நான் சொன்னேன்? கேக்குறத ஒரே நேரத்துல கேளுன்னு தானே சொன்னேன். இப்பதானே வந்தேன், கொஞ்ச நேரம் அப்படி உட்கார்ந்து மூச்சு விட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் வேலை சொல்லுன்னு சொல்றேன். விடிஞ்சதுல இருந்து பொழுது சாயிற வரைக்கும் வேலை செய்யறதுக்கு தானே இந்த ஜென்மமே இருக்கு. அதை செய்யறதுக்கு நான் ஏன் சலிச்சுக்க போறேன்? அம்மா தாயே, உன்கிட்ட நான் எதுவுமே கேட்கலம்மா. உன் புலம்புல விடு. உன்கிட்ட எல்லாம் பேசவே முடியாதியா? நான் உன்கிட்ட போய் என் வலியையும் வேதனையும் சொல்லணும்னு நினைச்சேன் பாரு. சொல்லுங்க மேஸ்திரி. நான் நாகுதான் பேசுறேன். எங்க போய் வாங்கணும்? ஓ, தேனாம்பேட்டையா? சரி, இப்ப போனா இருக்குமா? சரி, அப்ப நான் இப்பவே போறேன். இல்ல இல்ல இல்ல, நாளைக்கு இனி எதையும் தள்ளி போட வேண்டாம். விஜய் தம்பி எந்த வேலையும் தள்ளி போட வேணாம்னு சொல்லிருக்காரு. நான் இப்பவே போயிட்டு வந்துடுறேன். யோ, தேனாம்பேட்டையில எலக்ட்ரிக்கல் பொருள்லாம் ஆர்டர் பண்ணணும். நான் போயிட்டு வந்துடுறேன். ஓ, இப்ப மட்டும் டயர்டா தெரியலையோ? வெயில்ல இந்த டவுன் பஸ்ல போயிட்டு வந்த வலியே தெரியலையோ? ஐயோ யோ, இது என் வேலை, அதை நான் செஞ்சுதானே ஆகணும். சம்பளம் கொடுக்கறவர்கிட்ட டயர்டா இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஓ, அப்போ நீ எனக்கு வேலை செய்யறதுக்கு உனக்கு தனியா சம்பளம் கொடுக்கணும்னு நினைக்கிற இல்லையா? அப்படி சம்பளம் கொடுத்தா நான் என்ன வேலை சொன்னாலும் செய்வ, அப்படிதானே? நானும் பாத்துக்கிட்டு தாண்டி இருக்கேன். நீ வேலைக்கு போனதுல இருந்து உன் பேச்செல்லாம் ஒரு திணுசாதான் இருக்கு. யோ, ஏன் இப்படி இறக்கமே இல்லாம பேசுற? உன்கிட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியுமா? என்ன ஜென்மமோ. ச்சே. ஏய், சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி பண்ணிட்டாளே. காலெல்லாம் புண்ணா இருக்குன்னா தண்ணி எவ்வளவு சூடா இருந்திருக்கும். என் பொண்ணு எப்படி தாங்கினானே தெரியலையே. தண்ணி கொஞ்சம் சூடா இருந்தாலே குடிக்க மாட்டா. அவளுக்கு வெது வெதுப்பாதான் இருக்கணும். அவ கால்ல போய் வெந்நீரை ஊத்திருக்காளே, ராட்சசி. ச்சே. வெண்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம வந்துட்டேன். எப்பவும் நைட்டு கால் பண்ணுவா. இப்ப கால் பண்ண முடியுதா என்னன்னு தெரியலையே. வெண்பாச்சலம், நல்லா இருக்கியா? வெந்நீர் காலையிலே கொட்டிடுச்சு, அந்த இடமே புண்ணாயிடுச்சு. அப்புறம் எப்படி மல்லிமா நான் நல்லா இருக்க முடியும்? எங்க அந்த காயத்தை காட்டு. ரொம்ப வலிக்குதா செல்லம்? எனக்கு இதுக்கு முன்னாடி சுடு தண்ணி பட்டதே இல்ல மல்லிமா. அதனால எனக்கு சுடு தண்ணி பட்டா எப்படி இருக்கும்னு தெரியல. திடீர்னு கால பட்டோனே வலி தாங்கல. கொஞ்ச நாள் என்னால தாங்கவே முடியல. அப்புறம் சரியா போயிடுச்சு. இப்போ பரவாயில்ல மல்லிமா. அது எப்படி கொட்டுச்சு? அந்த ரேணுகா சொன்னாலே அப்படிதானா? அதை விடுங்க மல்லிமா. நீங்க தான் வந்து சண்டை போட்டு போயிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? மருந்து யார் போட்டா செல்லம்? ரேணுமாவே போட்டு விட்டாங்க. அம்மா உன் கூடவே இருந்து பாத்துக்க முடியாம ஆயிடுச்சு. கடவுள் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கல. மல்லிமா, இப்படி நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க தான் நான் வீடியோ காலே பண்ணேன். நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல வெண்பா. நீங்க சாப்பிட்டுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதான் வீடியோ கால்ல வந்தேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, முதல் வேலையா என்ன சாப்பாடு பண்ணீங்களோ அதை தட்டுல போடுங்க. எதுக்கு வெண்பா? எனக்கு பசிக்கல. நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க போடுங்க. எனக்கு சாப்பாடு போடுறதா நினைச்சு போடுங்க. எனக்கு பசிக்குது. சரி. போட்டுட்டு வந்துட்டீங்களா? இப்ப நல்லா பேசுங்க. எனக்கு ஊட்டுறதுக்கு பேசுற மாதிரி பேசுங்க. எங்க எனக்கு ஊட்டுங்க பாப்போம்.
எப்படி வெண்பா ஊட்ட முடியும்? நீங்க போன் கிட்ட கொண்டு வாங்க மல்லிமா, நான் எப்படி சாப்பிட மட்டும் பாருங்க. இப்ப நான் வாங்கிட்டேன், எனக்கு ஊட்டுறதா நினைச்சு அத நீங்களே சாப்பிடுங்க பாப்போம். சாப்பிடுங்க. இதே மாதிரி ஒரு வாயா பண்ணுங்க. சரியா பண்ணீங்களா பாப்போம். வெண்பா, நீ இப்போலாம் எனக்கு அம்மா மாதிரி ஆயிட்ட. நான் சொல்றத நீ கேக்குறது போய் இப்ப நீ சொல்றத நான் கேக்குற மாதிரி ஆயிடுச்சு. அதான் மல்லிமா லைஃப். சில சமயம் நீங்க எனக்கு அம்மா, சில சமயம் நான் உங்களுக்கு அம்மா. நீ இவ்ளோலாம் பேசுவியா? அது என்னமோ தெரியல மல்லிமா, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய விஷயம் புரியுது. நான் சின்ன பொண்ணு இல்லைன்னு புரியுது, எனக்கு நிறைய பொறுப்பு இருக்குன்னு புரியுது, இன்னும் என்னென்னலாமும் புரியுது மல்லிமா. வேற என்ன புரியுது? சாப்பிட்டீங்களா மல்லிமா? ம். அப்பாடா, உங்களை சாப்பிடறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. அல்லாவின் அருட்கொடை ஒளியே, ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டமே, புத்தாடை பரிசு வாழ்த்துக்கள் சொல்வோம் ஈகை திருநாளிலே. சிறியவர் பெரியவர் ஷாப்பிங் எல்லாம் சந்தோஷம் சந்தோஷமே. ரம்ஜான் பண்டிகை கொண்டாடுவோம் சென்னை சில்க்ஸ் உடையோடு. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் த சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.